நேத்து என்ன நடந்ததுன்றத பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இத வந்து நான் எடுத்துர்றேன் நான். ஓகே. இந்த ஃபெப் எக்ஸ்டென்ஷன் எடுத்துடுறேன். ஓகே. இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் ஆஃப் பண்றேன். அ இதுவும் தேவையில்ல. ஓகே. பிளைனா வச்சுக்குவோம். ஓகே. ஸோ நேத்து வந்து நடந்தது வந்து இந்த இது இந்த ரெட் கேண்டில்ல இருந்து வர்றது தான் வந்து இந்த பெரிய ரெட் கேண்டில். அதுக்கப்புறமா இந்த ஃபுல் கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில்ல ஒரு ஸ்ட்ரெய்ட் வந்துட்டு ஃபால். ஸோ, இத வந்து நம்ம காலையிலேயே வந்து டிசைட் பண்ணோம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு கீழ இறங்குன்ட்டு. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு சொல்றோம். ஜஸ்ட் சிம்பிளான ஒரே ஒரு டூல் தான். ஃபெப் ரிட்ரேஸ்மென்ட். இதுக்கு முன்னாடி வந்த ஹையஸ்ட் எங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த லெவலு. ஸோ, அந்த பாயிண்ட்ட வந்துட்டு கிளிக் பண்றேன். ஃபெப் ரிட்ரேஸ்மென்ட் சாரி. அ ஃபெப்போடைய இந்த டூலு, ஃபெப் ரிட்ரேஸ்மென்ட். அதுல வந்து இந்த டாப் பாயிண்ட்ட வந்து பிடிக்கிறேன். பிடிச்சுட்டு நேரா வந்து இந்த பாட்டம் பாயிண்ட் வந்து பிடிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்விங்கு, டவுன் ஸ்விங்கு. ஸோ இந்த டவுன் ஸ்விங்குக்கு அப்புறமா ஒரு புல் பேக் வந்து நடக்குது. ஏன்னா நம்மளுக்கு இந்த இது தெரியாது. இந்த கேண்டில்ல வந்து நேத்து தான் வந்தது. நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த இத போட்டோம். போட்டப்ப நம்மளுக்கு என்ன வந்தது அப்டின்னாச்சுன்னா, பாருங்க இப்ப நான் இத வரைக்கும் மறைச்சர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் தான் இருந்தது. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா 618 அப்படின்றது வந்துட்டு 0.618 அப்படின்றது ரீட்ரேஸ்மென்ட்டினுடைய கோல்டன் ரேஷியோ. இந்த 0.618க்கும் 0.786க்கும் இடையில வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு நடக்கும். ரிவர்சல் நடக்கிறப்ப மார்க்கெட் வந்து டர்ன் ஆகும். இத வந்துட்டு எதிர்பார்த்தோம். ஆனா இது ரிவர்சல் நடக்குமா? இல்ல இந்த 0.786 பிரேக் பண்ணிட்டு மேல போயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா புல்லிஷ். ஸோ அதனால வந்துட்டு நம்ம காலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதுக்கு கண்டிஷன் எப்படின்னா, மார்க்கெட் ஈவன் மேல ஓப்பன் ஆனாலும், அதாவது 0.786க்கு மேல இந்த லைனுக்கு மேல ஓப்பன் ஆனாலும், மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயி உள்ள வந்து, இங்கேயே 5 மினிட் ஸ்டே ஆயிடுச்சு அப்படின்னுச்சுன்னா, ஸோ இந்த லெவல் வந்து ரிஜெக்டட். ஃபர்தரா வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் தான் போது அப்படின்றது தான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அந்த மாதிரியே நடந்தது காலையில. காலையில என்ன ஆச்சு, ஓப்பன் மேல தான் ஆச்சு. ஆனா உள்ள ரிஜெக்ட் ஆயி வந்துருச்சு. 5 மினிட் கேண்டில். ஸோ அப்ப ரீட்ரேஸ்மென்ட் இந்த டவுன் ட்ரெண்டினுடைய ரீட்ரேஸ்மென்ட் இதுவரைக்கும் போயிட்டுருச்சு. போயிட்டு திருப்பிடுச்சு. திரும்பிடுச்சுன்னா, நான் ஏற்கனவே காலையில சொன்னேன். இது வந்துட்டு ஒரு டீப் புல் பேக். நான் ஒரு உதாரணம் கூட சொன்னேன். உண்டியில இந்த உண்டியல் அடிப்பாங்க தெரியுங்களா? கவ்வையில கட்டிட்டு கல்ல இழுத்து விடுவாங்க. கல்ல வச்சுக்கிட்டு. அது எந்த அளவுக்கு நீங்க இழுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வேகமா கல்லு முன்னாடி போகும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மென்ட் சில டைம் வந்து 0.236ல வந்துட்டு ஓ ஓட ரி ரிஜ ரி ரி திரும்பிடும். அப்படி திரும்பிடுச்சுன்னா கூட, அது அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய லெவல்ல இருக்காது. ஆனா, நல்லா உள்ள போயிட்டு, டீப்பா உள்ள வரைக்கும் போயிட்டு திரும்புதுன்னு வச்சுக்கங்க. அதான் டீப் ரீட்ரேஸ்மென்ட்ன்றது. அதனுடைய ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ, அந்த மாதிரி இந்த இடம் வந்துட்டு ரீட்ரேஸ்மென்ட்டினுடைய இடம். இந்த இடத்த அது பிரேக் பண்ணி மேல போயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, ட்ரெண்டே மாறி போச்சு. ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட் ஆயி போச்சுன்னு அர்த்தம். புல்லிஷ் ஆயி போச்சுன்னு அர்த்தம். ஸோ, இப்ப அது என்ன ஆச்சு அது, இன்னும் கொஞ்ச நேரத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகப்போது. இங்க வந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆச்சு. நம்ம வந்து அத வந்துட்டு ப்ளே பண்ணோம் அப்டின்னுச்சுன்னா, பாருங்க. மேல போயிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த உள்ள வந்துருச்சு. ஸோ, அதுலருந்து நம்ம வந்துட்டு எடுத்தோம். ஓகே. இதுதான் வந்துட்டு நேத்து நடந்தது. நம்ம நேத்து வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ, இப்ப நம்ம வந்துட்டு மார்க்கெட் ஓப்பனா இத வந்துட்டு நம்ம இப்ப குளோஸ் பண்ணுவோம். ஓகே. காலையில இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ, இந்த இடத்துல ஓப்பன் ஆயி இப்ப மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இத எடுத்துர்றேன். இத எடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இது வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ரீட்ரேஸ்மென்ட் வந்ததுன்னா, இது இன்னும் ஃபர்தரா கன்டின்யூ ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும் அப்டின்றதுக்காக, ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல வந்துட்டு போடப் போறேன். ஸோ, அப்ப வந்து இந்த இதான் வந்து ரீட்ரேஸ் ஃபர்ஸ்ட் நடந்த டவுன் ட்ரெண்ட். அதுக்கு அப்புறமா சாரி மாத்தி போட்டேன். இந்த இந்த டூல் ஃபெப் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் அந்த டூல். இது வந்து டெலீட் பண்ணிடுவோம்.
ஸோ இத வந்து இந்த டூல செலக்ட் பண்ணிட்டு, அந்த அடுத்து என்ன மார்க் பண்ணோமோ அதே தான் மார்க் பண்றோம். பண்ணிட்டு இது வந்து இங்க வந்து ரீட்ரேஸ்மென்ட் எடுத்ததால, அந்த இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. இப்ப இந்த ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, எது வரைக்கும் கன்டின்யூ ஆகும் அப்டின்னாச்சுன்னா, நேரா இந்த லெவல் 25,248 ஆனா அது மேல போயிட்டு இருக்கு. அது போட்டோம் பார்ப்போம் என்னன்ட்டு. 25 248 அதுக்கு அடுத்த லெவல் அப்டின்றது வந்துட்டு அ 25075 இந்த 25075 வந்துட்டு நீங்க டார்கெட்டா வந்துட்டு பிக்ஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப சேஃப். அத விட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, நேரா 1.618 இந்த லெவலுக்கு வந்துரும். ஸோ இது வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் லெவல். இன்ஸ்டிடியூஷனல் வந்து தங்களுடைய ப்ராஃபிட்ட வந்துட்டு புக் பண்ற லெவல். அது எவ்வளோ அப்டின்னாச்சுன்னா, 24,855. ஸோ இந்த இது வந்துட்டு கன்டின்யூ ஆச்சு அப்டின்னாச்சுன்னா. இப்ப என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்ப வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்துட்டு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, அது வந்துட்டு எத சொல்லுது அப்டின்னா, புல்லிஷ்ன்னு சொல்லுது. பட் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் இந்த 15 நிமிஷத்துக்குள்ள வரத வச்சுலாம் எதையும் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வெயிட் அண்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுவோம். இப்ப இன்னொரு டூல வந்துட்டு நம்ம ஆன் பண்ண போறோம். நம்ம எப்போதும் யூஸ் பண்ற ம் செஷன் வால்யூம் புரொஃபைல். ஸோ எங்க இருக்கு? இப்ப பிஓசிக்குள்ள தான் வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒண்ணும் நம்ம அவசரப்பட வேண்டாம். ரிலாக்ஸா இருப்போம். ஆ எஸ்எம்ஏ 89 ஆன் பண்றேன். ஓகே. எஸ்எம்ஏக்கு கீழ இருக்கு பிரைஸு. ஓகே. ஆ இது என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்துட்டு பியரிஷ் செட்டப்ல தான் இருக்குன்னுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, எஸ்எம்ஏ 21 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதுக்கு கீழ தான் வந்துட்டு பிரைஸ் இருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, ஆ மார்க்கெட் வந்துட்டு பீரிஷ் கான்டெஸ்ட்ல தான் இருக்கு அப்டின்னுது. பீரிஷ் கான்டெஸ்ட்ல இருந்தாலும், ஆனா அது பீரிஷா அப்டின்றது வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகல. அது வந்துட்டு வெளில வரட்டும் அது. நம்ம ஒரு 15 நிமிஷம் விடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு 30 மினிட் கேண்டில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் 5 மினிட்டுக்கு மாத்திக்குவோம். இது வந்து 5 மினிட்டு. மேல சஸ்டெயின் ஆகல. மே மேல அது போல அந்த இதுக்கு. பார்ப்போம். ஒண்ணும் இப்ப ஸ்ட்ரென்த் ஒண்ணும் பெரிய ஒரு பையிங் ஸ்ட்ரென்த்லாம் இல்ல. ரொம்ப வீக்கா தான் இருக்கு. ஸோ ஃபர்தர் ஃபால் வந்ததுன்னா, நம்ம நேரா இந்த லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து 384 384லாம் வந்துரும் டக்குன்ட்டு. அடுத்தது வந்துட்டு 248 அடுத்தது வந்து 75 அதுக்கப்புறம் 25,000 கிராஸ் பண்ணி கீழ போயிடும். பார்ப்போம். இல்லாட்டினா ஒரு வேள இது வந்து சைட்வே எடுத்தாலும் எடுக்கும் இன்னைக்கு. ஏன்னா நேத்து நல்ல ஒரு வயலன்ட் மூவ் இருந்ததுங்களா, அதனால இன்னைக்கு ஓய்வு எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்துருச்சு கேண்டிலு நம்மளுக்கு.
இது வந்து 4 ஹவர் சார்ட். இப்ப இன்னொரு ஆங்கிள்ல வந்து பார்ப்போம். என்ன ஆங்கிள்னா, ஆ நேத்து வந்த ட்ரெண்டோட ஆ ஸோ இத வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். லெவல்ல. மார்க் பண்ணிட்டு டெலீட் பண்ணுவோம். இத ஹரிசாண்டல் கரெக்ட்டா இந்த இடம் 1. இது ஒரு லெவலு. ஓகே. அடுத்தது இது ஒரு லெவலு. அடுத்தது இது ஒரு லெவல். ஓகே. இப்ப இத எடுத்துருவோம். ஏன்னா இன்னொன்னு போடப் போறோம். இப்ப நேத்து இந்த இத கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நேத்து வந்த ஸ்விங்க வந்துட்டு மார்க் பண்ணுவோம். டவுன் இது ரீட்ரேஸ்மென்ட் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ டாப்பு, பாட்டமு. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷாலோ புல் பேக்கா இருந்தது அப்படின்னுச்சுன்னா, பிரைஸு இந்த லெவலுக்கு போயிட்டு, அதாவது 505க்கு 25,505க்கு போயிட்டு ரிவர்ஸ் ஆகும். 505ன்னா கரெக்ட்டா 505க்கு போகும்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு மேல ஒரு 10, 20 பாயிண்ட் போலாம். இல்ல அதுக்கு முன்னாடியே கூட திரும்பலாம். ஒரு 10, 20 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே. அது வந்து ஒரு ரேஞ்ச். அந்த ஒரு மேல ஒரு 10, கீழ ஒரு 10 பஃபர் குடுத்துக்குங்க அதுக்கு. ஸோ அந்த அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு அது போயிட்டு ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, அது வந்துட்டு ஷாலோ புல் பேக். அடுத்து அது ஷாலோ புல் பேக்ன்றது மீனிங் என்ன அப்டின்னாச்சுன்னா, இட்ஸ் a ட்ரெண்ட் கன்டினியூஷன். நேத்து நடந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. சின்னதா ஒரு ஷாலோ புல் பேக் வந்ததுன்ட்டு. அப்படி இல்லாம, இந்த லெவல் போச்சுன்னு வச்சுக்கங்க. 0.5 அது வந்து 50% சைக்காலஜிக்கல் ரீட்ரேஸ்மென்ட். அதாவது ஷார்ட் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு புல் பேக், பை பேக் பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா, புராஃபிட்ட புக் பண்றதுக்காக அந்த 50 வரைக்கும் மூவ் ஆகும். பை பேக் பண்றதுன்றது பையிங் பண்ணுவாங்க. வித்தவங்க திருப்பி வாங்குறப்ப அதனால ஏறுறது. ஏறுச்சு அப்படின்னாச்சுன்னா, இதுவரைக்கும் போகும். அடுத்தது இது வந்துட்டு கோல்டன் ரேஷியோ. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா? சேம் அதே கான்செப்ட் தான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுவரைக்கும் போயிட்டு திரும்புறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ, இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேள இது ஒரு சின்ன ரொம்ப ஷாலோ புல் பேக்கா இருந்ததுன்னா, இது வந்து 30 மினிட் கேண்டில் நான் போட்டிருக்கிறது. இதிலேயே வந்து அது வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடும். ரிவர்ஸ் ஆயி இறங்க ஆரம்பிச்சுரும். இறங்க ஆரம்பிச்சதுன்னா, நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிற இந்த லெவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஆ ரெட் கலர் லைன். அந்த லெவல்ஸ வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு எடுக்க வேண்டியது தான். இதான் வந்து நம்மளுடைய ட்ரேடிங் பிளான். இப்ப இத ஆன் பண்ணிக்குவோம். ஓகே. ம். இப்ப பாருங்க பிரைஸ் வந்துட்டு வேல்யூ ஏரியாக்கு உள்ள தான் இருக்குது. பிஓசி வந்து கீழ தான் இருக்கு. வேல்யூ ஏரியா சின்னதா தெரியுதோ? ஆ. வேல்யூ ஏரியாக்கு கீழ இறங்குது பிரைஸு. இறங்கி இதாகுது. நீங்க நீங்க வந்து நம்ம வந்துட்டு என்ன ஒரு இது வச்சுக்குவோம் அப்டின்னாச்சுன்னா, ப்ரீவியஸ் டே இத வந்து ஆன் பண்ணாம வச்சுக்கணும்னா, ஆன் பண்ணிக்குவோம். ஓகே. இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்துட்டு ப்ரீவியஸ் டே லோ. ஸோ அந்த ப்ரீவியஸ் டே லோக்கு கீழ போய் குளோஸ் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் வந்துட்டு எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் டே லோக்கு மேல வச்சுக்க வேண்டியது தான். ரொம்ப ஷார்ட்டா இது பண்ணுவோம். ஆனா அவசரப்பட வேண்டாம். இன்னும் இது 30 மினிட்டா? ஸோ 5 மினிட்டுக்கு மாறிக்குவோம். ஓகே. ஸோ இப்ப கிளியரா இருக்கு இதுல. ஓகே. மேல போயிட்டு கீழ அங்கிருந்து வந்துருச்சு. இப்ப இந்த ஜோன்க்குள்ள தான் இருக்குது. வேல்யூ ஏரியாக்குள்ள தான் இருக்குது. வேல்யூ ஏரியாவ விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ வெளில வந்துருச்சு. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில்ல வந்துட்டு இத நான் எடுத்துர்றேன் நானு. டெலீட். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில்ல வந்துட்டு கண்டிப்பா அது கன்டின்யூ ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, ஒரு எஃப்இஜி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இருந்தாலும் என்ன ஒண்ணு அப்டின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டில்ல நம்ம ஒரு இது போட்டோம் பார்த்தீங்களா? பாக்ஸு. இந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். அந்த பாக்ஸ விட்டு அது வெளில வரணும். அது ஆனா வேல்யூ ஏரியாவ விட்டு வெளில வந்துருச்சு. இருந்தாலும் வேல்யூ ஏரியா வந்து இன்னும் டெவலப் ஆகல. மணி வந்து எவ்வளோ ஆகுது? 9:26 தான் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸாவது எடுக்கும். அப்பதான் வந்து நம்மளுக்கு பிஓசி, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோலாம் வந்துட்டு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதனால இப்ப வந்துட்டு அது வெளில வந்துருச்சுன்ட்டுலாம் வந்துட்டு நம்ம அ நெனைக்கிறது ஒரு சரியான ஒரு இது கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த 5 மினிட்ஸ்ல வந்துட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்னுடைய ஹையும், லோவையும் மார்க் பண்ணிட்டு, அத வச்சு பாக்ஸ் போட்டுட்டோம். இப்ப நம்மளுடைய இது என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த பாக்ஸ் அது வந்து உடைக்கணும். உடைச்சுட்டு கீழ இறங்கணும். ஒண்ணு கண்டிஷன். இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த பிடிஎல் இந்த பிடிஎல்லையும் கீழ பிடிஎல் ஆல்மோஸ்ட் பிடிஎல்லும் இந்த பாக்ஸினுடைய லோவும் ஏறக்குறைய ஒண்ணா தான் இருக்கு. ஸோ அதனால ஒரு இது இல்ல. ஸோ பிரைஸ் வந்து இதுக்கு கீழ வந்துட்டு குளோஸ் ஆகணும். குளோஸ் ஆகுறப்ப உங்களுக்கு எஃப்இஜி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்டின்னா, நீங்க லாங் ஷார்ட் பொசிஷன், புட் ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு, நீங்க வந்து என்ன பண்ணிரலாம் அப்டின்னாச்சுன்னா, ஸ்டாப் லாஸ வந்துட்டு அந்த கேண்டிலுக்கு மேல ஒரு 5 பாயிண்ட் தள்ளி வச்சிரலாம். 5 பாயிண்ட் நான் சொல்றது, நிஃப்டில 5 பாயிண்ட் தள்ளி வந்து வைக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய பிளானு. டார்கெட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தபடி அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா, டார்கெட் வந்துட்டு இதோ இந்த இந்த ரெட் லைன் தான் வந்துட்டு டார்கெட்டா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு வெரி ஸ்மால் டார்கெட்டு. ஏன் 384 அ இதுவே வந்து 388 அ இந்த லோ வந்து எவ்வளோ வந்திருக்கு? கேண்டில் லோ. லோ வந்து 386 வந்திருக்கு. ஸோ 386 தாண்டுவோம். அப்புறம் இது வந்து எவ்வளோ வந்திருக்கு? லோ 388. 388 வந்துட்டு தாண்டி கீழ குளோஸ் ஆகுறப்ப நம்ம பொசிஷன் எடுத்தோம் அப்டின்னாச்சுன்னா, அடுத்த பாயிண்டே 384. அதனால அது வந்து டார்கெட்ன்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். அதனால இந்த லைன வந்து எடுத்துறலாம். ஓகே. அப்ப இதுக்கு கீழ வந்துட்டு குளோஸ் ஆச்சுன்னா, குளோஸ் ஆயி ஃபர்தரா வந்து கன்டின்யூ ஆச்சு அப்டின்னுச்சுன்னா, பொசிஷன் வந்துட்டு எடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு வந்துட்டு எதுவும் எடுக்க வேண்டாம். அந்த பாக்ஸ நான் வந்து எடுத்துட்டேன்னா, திருப்பி பாக்ஸ போட்டு விட்டுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 247. 247ன்றத வந்து நம்ம டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணனாலும், நீங்க மானிட்டர் முன்னாடியே இருக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா, பிரைஸு அதுக்கு இடையில எங்கேயாவது ரிவர்ஸ் ஆகுச்சுன்னா, நீங்க வெளில வந்துரலாம். ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு. நீங்க டார்கெட்ட வந்துட்டு எ தொடணும். இல்லாட்டினா ஸ்டாப் லாஸ தொடணும். 2த்துல ஏதாவது ஒண்ண தொட்டா தான் நான் வந்துட்டு ட்ரேட விட்டு வெளில வருவேன் அப்டின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி போச்சு அப்டின்னாச்சுன்னா, கண்ண மூடிட்டு வெளில வந்துரலாம். ஸோ, இப்ப வந்து பிரைஸ் வந்துட்டு கீழ இறங்கிடுச்சு. குளோஸ் ஆகட்டும். இன்னும் இது நான் 5 மினிட்க்கு இப்ப மாத்திக்குவோம் இப்ப. பிரைஸ் வந்து கீழ இறங்கிடுச்சு 381 குளோஸ் ஆகட்டும். குளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் பார்ப்போம். இப்ப பார்த்தீங்களா? அடுத்த கேண்டில் வந்துட்டு பார்க்குறோம். அது வந்துட்டு என்னவா இருக்கு? இதா இருக்கு. நீங்க கொஞ்சம் இருங்க. கிரீன் கேண்டிலாவே இருக்கு அது. திருப்பி உள்ள போயிடுச்சு. ஸோ, அதனால இந்த கேண்டில்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப டேஞ்சர். நம்ம மாட்ட ட்ராப் பண்ணி எடுத்துருவாங்க. என்ன கீழ இறங்குற மாரி இறங்கிட்டு திடீர்னு ஏறி மேல போயிடுவாங்க. அப்ப அது ரீட்ரேஸ்மென்ட் லெவலுக்கு வந்துட்டு எங்க போகும் அது? நம்ம ரீட்ரேஸ்மென்ட் போட்டு வச்சிருக்கிறோம். அப்படி போச்சுன்னா, அது வந்து இதுவரைக்கும் போகும். இந்த இதுவரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஷாலோ. அத தாண்டிச்சுன்னா இதுவரைக்கும் போகும் அப்படின்றத பார்த்தோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
இப்போதைக்கு வந்து யுஎஸ்ல வந்துட்டு ஃபெட் ரேட்ட வந்துட்டு குறைக்கிற மாரி இல்ல அப்டின்ற ஒரு பேச்சு அடிபடுது. ஸோ, அதனால வந்துட்டு மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் பிரஷர்ல தான் இருக்கும். கீழ. டவுன் சைட் பிரஷர்ல தான் இருக்கும் மார்க்கெட். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும். புல்லிஷ் மூவு. ஆனா குறைக்கிற மாதிரி ஐடியா இல்ல. இன்னைக்கு காலையில நியூஸ் அது. பாக்ஸுக்கு வெளியில வந்து குளோஸ் ஆகணும். ஓ! அந்த லைன் இந்த இதுல இல்லையோ? 30 மினிட் சார்ட்ல தான் போட்டு வச்சிருக்கோமோ லைன? 247.50. 30 மினிட்லயே பாருங்க. உங்களுக்கு பழக்கமாகும். அப்பதான் வந்துட்டு அந்த எமோஷன் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். கரெக்ட்டான டிசிஷன் எடுப்போம். நீங்க வெறும் 5 மினிட், 1 மினிட்லாம் போனீங்க அப்டின்னுச்சுன்னா, ரொம்ப இதா இருக்கும். என்ட்ரிக்கு வேணா என்ட்ரி குடுக்குற நேரத்துல நம்ம 5 மினிட்டுக்கு மாறிக்கலாம். ஸோ நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருங்க. நான் வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு வந்துர்றேன். ஒரு 5 மினிட்ல. 5 டூ 10 மினிட்ல. நான் இந்த இதையும் ரெக்கார்டிங்கையும் வந்து ஆஃப் பண்ணிடுறேன்.